ஹாய் வியூவர்ஸ், நான் சதீஷ் பேசுகிறேன். வெல்கம் டு கேசட் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சோலார் எக்லிப்ஸ், அதாவது சூரிய கிரகணம். சூரிய கிரகணம்னா என்ன, அதை சுற்றி வந்து நிறைய விஷயம் வந்து இந்த உலகத்தில் வந்து பேசப்படுது. அதில் எது உண்மை, எது வந்து பொய், இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். சூரிய கிரகணத்தை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, என்னோடய ரைட் ஹேண்ட் நான் வச்சுருக்கேன் இல்லைங்க, இது வந்து நீங்கள் வந்து எர்த்துன்னு எடுத்துங்க, பூமி எடுத்துங்க. இங்கே வந்து இது வந்து சந்திரன், அதாவது வந்து மூன் அப்படின்னு எடுத்துங்க. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வந்து சூரியன், அதாவது சன் எடுத்துங்க. இப்போது இந்த சன்னில் இருந்து வர லைட்டை வந்து இந்த மூன் வந்து மறைச்சதுன்னா, அதாவது ஃபுல்லாகவோ இல்லை கொஞ்சமாகவோ மறைச்சதுன்னா இது வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட நிழல் மட்டும் பூமியில் வந்து விழும். இதுதான் வந்து சூரிய கிரகணம் அப்படின்றது வந்து சொல்லப்படுது. இந்த சோலார் எக்லிப்ஸில், சூரிய கிரகணத்தில் வந்து 3 டைப் இருக்குது. என்ன அப்படின்னா, டோட்டல் சோலார் எக்லிப்ஸ், ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ், அப்புறம் வந்து பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ். ஸோ முதல்ல ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இந்த ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சன் லைட்டை வந்து மூன் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாத மாதிரி இருக்கும். அதாவது வந்து இதோட எட்ஜஸ், இந்த பூமியிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த மூனோட எட்ஜஸில் வந்து அந்த லைட் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த எட்ஜஸில் இருக்க அந்த லைட் தெரியாமல் ஃபுல்லாக வந்து இந்த சன்லைட்டை வந்து மூணு வந்து கவர் பண்ணியிருந்ததுன்னா இது வந்து டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறது. மூணாவது வந்து பார்ஷியல். அந்த பேர்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பார்ஷியல்னால் இந்த சன்லைட்டை வந்து ஃபுல்லாக கவர் ஆகாமல் ஓரளவுக்கு வந்து மூணு வந்து கவர் பண்ணும். இதுதான் வந்து பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வந்து டவுட் வரும். என்ன அப்படின்னா, சன் வந்து மூணோட வந்து ரொம்ப வந்து பெருசு. அதாவது ஒரு 400 மடங்கு வந்து மூணோட வந்து சன் வந்து பெருசு. அதே நேரத்தில் ஒரு 400 மடங்கு வந்து மூணை விட்டு சன்னை வந்து தள்ளி இருக்குது. ஸோ எப்படி வந்து ஒரு சின்ன ஆப்ஜெக்ட், அதாவது மூணால் வந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்டை வந்து சன்னை வந்து மறைக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் கிச்சனில் வந்து ஒரு பிளேட் ஒன்று எடுத்துங்க, சின்ன பிளேட் ஒன்று எடுத்துங்க. இன்னொன்று வந்து ஒரு பெரிய வந்து பிளேட் எடுத்துங்க. இந்த பெரிய பிளேட்டு தான் வந்து சன்னுன்னு வந்து எடுத்துங்க. ஸோ ஒரு பெரிய பிளேட் வந்து சன்னு, இன்னொன்று ஒரு சின்ன பிளேட்டு வந்து மூன். ஸோ இந்த 3 சின்ன பிளேட்டை வந்து உங்கள் கிட்ட நீங்கள் வச்சுங்க. இந்த சன்னுன்ற பெரிய பிளேட்டை வந்து நீங்கள் ரொம்ப தள்ளி போயிட்டே இருங்க, எடுத்துகிட்டு போயிட்டே, கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு, அதாவது இந்த சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன் பிளேட் இருக்கு இல்லையா, இந்த சின்ன பிளேட்டு வந்து இந்த பெரிய பிளேட்டான சன்னை வந்து மறைச்சிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டு அப்படி தான் வந்து, அந்த பாயிண்ட்டு தான் வந்து நீங்கள் வந்து சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே பார்க்கலாம் வீட்டில். இது சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ எப்படி வந்து சன் வந்து பெருசு தானேயே எப்படி வந்து ஒரு மூணால் கவர் பண்ண வந்து இதுதான். இந்த பெரிய சைஸ் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து போகும்போது இந்த சின்ன சைஸ் ஆப்ஜெக்டால் அதை வந்து கவர் பண்ண முடியும் டோட்டலாகவே. இந்த சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதை மூவ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த சின்ன பிளேட்டால் இந்த பெரிய பிளேட் வந்து மறைஞ்சிரும். இதுதான் வந்து சோலார் எக்லிப்ஸ். இந்த சூரிய கிரகணம் ஏன் அடிக்கடி நடக்கிறதில்ல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த நிலவு வந்து பூமியை சுற்றி வரும்போது ஒரு கரெக்டான பொசிஷனில் இருக்காது. ஆக்சுவலாக ஒரு 5 டிகிரி வந்து சாய்வான பொசிஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் இந்த சோலார் எக்லிப்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மாதமும் இல்லை அடிக்கடி வந்து நடக்கிறதில்ல. ஒரு வருஷத்தில் ஒரு 2 தடவையோ இல்லை 3 தடவையோ மட்டும்தான் வந்து நடக்குது. இந்த சூரிய கிரகணம் நடக்கும்போது நிறைய விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண் வந்து பார்வை வந்து போயிடும் அப்படின்வாங்க. ரெண்டாவது வந்து சூரிய கிரகணம் நடக்கும்போது வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து பார்க்கக்கூடாது, பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் பிறக்க போகிற குழந்தைங்களுக்கும் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து எது உண்மை, எது கட்டுக்கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூரிய கிரகணத்தை வந்து நீங்கள் வெறுங்கண்ணால் பார்க்கறது வந்து கட்டாயமாக வந்து நல்லது கிடையாது. ஏன்னா இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் பண்ணும். ஆனால் 150 மில்லியன் தூரத்தில் இருக்கிற பூமிக்கு வந்து இந்த ரேடியேஷன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். ஆனால் அது வந்து ஒரு சேஃபர் சைடாக வந்து நம்ம இப்போ வந்து எக்லிப்ஸ் கிளாஸஸ்
இல்லை வந்து சோலார் ஃபில்டர் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்குறது வந்து நல்லது. இது ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னா, இது முன்னோர்கள் அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து இந்த சூரிய கிரகணம்லாம் நடக்கும்போது வந்து மக்களுக்கு வந்து என்னென்னே தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இவங்க வந்து நிறைய விஷயத்தை வந்து கணிச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது வந்து திடீர்னு நடக்கும்போது ஒரு சூரியன் வந்து சந்திரனால் வந்து மறைக்கப்படும் போது அது ஒரு பெரிய ஒரு அபாசகரமாக வந்து இவங்க வந்து முன்னோர்கள் வந்து நினச்சாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது ஏன் அப்படின்றத வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு 3 ஹவர் நடக்குது அப்படின்னா, அந்த 3 ஹவருமே வந்து வெறுங்கானலை வந்து பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து பார்வை வந்து போயிருக்குது. உண்மை தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இது வந்து வெறுங்கானலை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் வந்து இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து சோலார் கிளாஸஸ் இல்லை வந்து எக்லிப்ஸ் கிளாஸஸ், சோலார் ஃபில்டர்ஸ் எக்லிப்ஸ் கிளாஸஸ் வந்து போட்டு வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கண்ணுக்கு வராது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏன் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுவும் வந்து ரேடியேஷன்ஸ் தான். பட் வந்து இதனால் இது வந்து உண்மை இல்லை அப்படின்றது நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. ஆரியபட்டாவே வந்து இந்த சூரிய கிரகணம்னா என்ன அப்படின்றத பற்றி 5th centuryலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த சாப்பிட்ற விஷயம் சாப்பிடாது அப்படின்றதெல்லாம் வந்து கட்டாயமாக உண்மை கிடையாது. ஸோ சாப்பிட்டிங்கன்னா பாய்சன் ஆகிடும், இல்லை வந்து நீங்கள் சமைச்ச ஃபுட்டு வந்து கெட்டு போயிடும், கெட்டு போனதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. ஸோ ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து சூரியகிரகணத்தை பார்த்தா வந்து அவங்களுக்கும் பிறக்க போகிற குழந்தையும் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதும் வந்து உண்மை இல்லை அப்படின்ட்டு ஒரு சயின்டிஸ்ட்டே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த சூரியகிரகணத்தை வந்து பார்க்க வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து குழந்தையும் வந்து நல்லபடியாக வந்து பிறந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு கட்டுக்கதை தான். ஸோ இந்த கட்டுக்கதைலாம் வந்தது அப்படின்னா, ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து சில விஷயத்தை வந்து சயின்டிஃபிக்காக வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. சில விஷயம் வந்து மூட நம்பிக்கை பேஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சூரியன் வந்து ஒரு நிலவை வந்து மறைக்குது அப்படின்னா மொத்தம் உலகமே வந்து, அதாவது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க விஷயமே வந்து சுத்தமாக வந்து இருட்டாகிடும். ஸோ அது வந்து ஒரு அபசகனமாக வந்து கருதப்பட்டது முன்னாடி. ஸோ இதனால் வந்து மக்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இது வந்து ஏதோ ஒரு பாம்பு வந்து சூரியனை வந்து விழுங்குது அப்படின்னு வந்து நம்ம சைடு, அதாவது இந்தியா சைட்லேயும், சைனா சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ட்ராகன் வந்து சூரியனை வந்து விழுங்குது, அது முழுங்குது அப்படின்றத வந்து நினச்சிக்குவாங்க. இது வந்து ஒரு அபசகனம். ஏன்னா வந்து இந்த உலகத்தில் வந்து சூரிய ஒளி இல்லை அப்படின்னா வந்து யாருமே வந்து உயிர் வாழ முடியாது. எந்த ஒரு செடி கொடியாக இருக்கட்டும் வந்து எதுவுமே வந்து உயிர் வாழ முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து இருட்டாகுது அப்படின்னா அது ஒரு அபஸ்கனமாக வந்து யோசித்தாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, அது வந்து என்ன அப்படின்றத வந்து ஆராயறதுக்கு வந்து வெறுங்கண்ணாலேயே வந்து பார்த்தாங்க ஆக்சுவலாக. ஸோ என்னாச்சு, நிறைய பேருக்கு வந்து கண் பார்வையே போச்சு. அது உண்மை தான். ஸோ அதனால தான் வந்து வெறுங்கண்ணாலை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஏதோ ஒரு கெட்ட சகுனம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த சூரிய வெளிச்சத்தை வந்து பழையபடி வந்து கொண்டு போகணும் அப்படின்னு வந்து நிறைய வந்து ஒலிபெருக்கி, அதாவது சத்தம் போட்டு வந்து இதை வந்து நிறைய கத்தி இதெல்லாம் பண்ணி வந்து போக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் இவங்க கத்திகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இப்போ நடக்கிற மாதிரியே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பேக் டு நார்மல் வரும்போது, ஓகே நம்ம கத்தினால தான் வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது வந்து என்ன அப்படின்னா வந்து, இந்த சூரியகிரகணம் வந்து நடக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா சில ராஜாக்கள்லாம் வந்து இறந்துருக்காங்க. இதனால் கிடையாது, ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து அந்த மாதிரி நடக்கவே வந்து சூரியகிரகணம் வந்து ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சூரியகிரகணம் நடக்கும்போது சில ராஜாக்கள், அதாவது உண்மையான ராஜாக்கள் வந்து ஊரை விட்டு வெளியே போயோ இல்லை வந்து மறைஞ்சோ, சில நார்மல் பர்சன் வந்து ராஜாவாக வந்து அவங்க நேம் வச்சு அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் வந்து அவங்க தான் ராஜா அப்படின்ற மாதிரியும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்ம முன்காலத்தில் வந்து முன்னாடி வந்து நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஆனால் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நிறைய சயின்டிஸ்ட் வந்து
ரிசர்ச் பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சூரிய கிரகணம் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக வந்து இது வந்து சயின்ஸாக பாருங்கள், இது வந்து ஒரு மற்றபடி வேறு எந்த ஒரு இதாக வந்து பார்க்காதீங்க அப்படின்னு வந்து தினதரை வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கலைன்னா வந்து நம்மளால் டோட்டலாகவே வந்து இந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வர முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும். ஸோ அதனால் என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இதை வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் வந்து பாருங்கள். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சில விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக அவாய்ட் பண்ண வேணாம், அதே நேரத்தில் வந்து டோட்டலாக அக்ரி பண்ணவும் வேணாம். ஸோ சில இதெல்லாம் வந்து பண்ணுங்கள், சில இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. இது வெறுங்கண்ணால் வந்து பார்க்காதீங்க. இந்த சோலார் ஃபில்டர்ஸ் இல்லைனா வந்து எக்லிப்ஸ் கிளாஸஸ் இருக்குது, அது வழியை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனல் பேர் வந்து கேசட் பாயிண்ட். ஸோ நிறைய வீடியோஸ் நான் வந்து இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து போடுவேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸ் பார்த்து நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.